24வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா கஜகஸ்தானில் நடந்திருக்கு. 24வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு வந்து கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் நடந்திருக்கு. இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உள்ள 8 நாடுகள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உள்ள 8 நாடுகள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நிறுவப்பட்டது எப்போன்னு பார்த்தோம்னாக்கா 15 ஜூன் 2001 நிறுவியிருக்காங்க. இதன் தலைமையகம் வந்து சீனாவில் பெய்ஜிங்கில் இருக்குது. 24வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னாக்கா கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா உயர்கல்வி படிக்க வரும் மாணவர்களுக்கான விசா கட்டணத்தை 2 மடங்குக்கு மேலே உயர்த்தியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவில் உயர்கல்வி படிக்க வரும் சர்வதேச மாணவர்களுக்கான விசா கட்டணத்தை 2 மடங்குக்கு மேல் உயர்த்தியிருக்காங்க. இது வந்து வெளிநாட்டு மாணவர்களை குறிப்பாக உயர்கல்வி மேற்கொள்ள அதிக ஆர்வம் காட்டும் ஆஸ்திரேலியாவில் உயர்கல்வி மேற்கொள்ள அதிக ஆர்வம் காட்டும் இந்திய மாணவர்களை வந்து கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் படிக்கிற வெளிநாட்டு மாணவர்களோட எண்ணிக்கையில் இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உயர்கல்வி படிக்க வரும் மாணவர்களுக்கான விசா கட்டணத்தை 2 மடங்கு எங்கே உயர்த்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா கதிசக்தி திட்டத்தினால உள்கட்டமைப்பில் சீனாவை வந்து இந்தியா முந்தி இருக்கு அப்படின்ட்டு சர்வதேச முதலீட்டு நிறுவனம் வந்து ஒன்று சொல்லியிருக்கு. எந்த நிறுவனம்னு பார்த்தோம்னாக்கா சர்வதேச முதலீட்டு நிறுவனமான மோர்கன் ஸ்டான்லிங்கிற நிறுவனம் தான் வந்து சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா பிரதமர் மோடியோட கதிசக்தி திட்டத்தை வந்து பாராட்டியிருக்கு. அந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா கடந்த 2024ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வந்து 5.3% இருந்துச்சு. இது வந்து 2029 பார்த்தோம்னாக்கா 6.5% அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலன்னு பார்த்தோம்னாக்கா பிரதமர் நரேந்திர மோடியோட கதிசக்தி திட்டத்தினால இந்த உள்கட்டமைப்பு திட்டங்கள்லாம் விரைவுபடுத்தப்பட்டதுனால இந்த மாதிரி 2029 6.5% அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடியோட கதிசக்தி திட்டத்தை வந்து ஒரு நிறுவனம், அதாவது ஒரு சர்வதேச முதலீட்டு நிறுவனம் வந்து பாராட்டியிருக்கு. மோர்கன் ஸ்டான்லிங்கிற நிறுவனம் தான் வந்து பாராட்டியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உள்கட்டமைப்பில் வந்து இந்தியா வந்து சீனாவை முந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கதிசக்தி திட்டம் பார்த்தோம்னாக்கா இந்தியாவின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக 2021 பிரதமர் மோடி துவங்கி வைத்த திட்டம் தான் வந்து இந்த கதிசக்தி திட்டம். இதன்படி பார்த்தோம்னாக்கா ரயில்வே, சாலைகள், துறைமுகங்கள் உள்ளிட்ட 16 அமைச்சகங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் பார்த்தோம்னா 100 லட்சம் கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டு இருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா கனடாவின் முதல் பெண் முப்படை தளபதி. கனடாவின் முதல் பெண் முப்படை தளபதி யாருன்னு பார்த்தோம்னா ஜென்னி கரிக்னன். கனடாவின் முப்படை தளபதியாக முதல் முறையாக ஒரு பெண் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. நாட்டின் முக்கிய பொறுப்புகளில் பெண்களை நியமிக்கணும் அப்படின்ட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் முயற்சிகளோட ஒரு பகுதியாக இதை வந்து கருதுகிறாங்க. கனடாவின் முதல் பெண் முப்படை தளபதி யாருன்னு பார்த்தோம்னா ஜென்னி கரிக்னன். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா பிரிட்டனில் வந்து இப்போ எலெக்ஷன் நடந்திருக்கு. அங்கே வந்து யார் பிரதமராக பதவியேற்றிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கியர் ஸ்டார்மர். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரிஷி சுனக் தான் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ வந்து அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. வெற்றி பெற்று யார் பிரதமராக ஆயிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கியர் ஸ்டார்மர். பிரிட்டன் நாட்டின் 58வது பிரதமராக தொழிலாளர் கட்சியின் தலைவர் கியர் ஸ்டார்மர் தான் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி ஆண்ட பிரிட்டனில் ஆளும் கட்சியாக இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி வந்து தோல்வியை சந்தித்தது. அதனால் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவரும் பிரதமருமான ரிஷி சுனக் அவங்க வந்து பதவியை வந்து ராஜினாமா செஞ்சாங்க.
பிரிட்டனில் வந்து இப்போ எலெக்ஷன் நடந்திருக்கு. பிரிட்டன் 58வது பிரதமராக யார் பதவியேற்றிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா கியர் ஸ்டார்மர். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலகின் பழமையான குகை ஓவியம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியாவில் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தோனேஷியாவின் தெற்கு சுலவேசியின் மரோஸ் பாங்க பகுதியில் உள்ள லியான் கரம்புவாங்கின் சுண்ணாம்பு குகையில் 51,200 ஆண்டு பழமையான ஓவியங்களை வந்து ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேசியாவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகின் பழமையான குகை ஓவியம் இப்போ எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியாவில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா ஈரான் முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசி அவங்க வந்து இப்போ திடீர்னு இறந்ததுனால அங்கே எலெக்ஷன் வச்சு யார் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மசூத் பெசஸ்கியன். ஈரானில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் சீர்திருத்தங்களை ஆதரிக்கும் வேட்பாளரான மசூத் பெசஸ்கியன்கிறவங்க தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த இப்ராஹிம் ரைசி அவங்க வந்து விமான விபத்தில் இறந்ததுனால அங்கே எலெக்ஷன் நடத்தப்பட்டு இவங்க இப்போ அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஈரான் அதிபராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா மசூத் பெசஸ்கியன். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினரான தமிழ் மகள். பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நம்ம தமிழர் ஒருத்தவங்க வந்து உறுப்பினராக இருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா உமா குமரன். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்டாட்போ மற்றும் ஃபோ நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க பார்த்தோம்னா இலங்கை வம்சாவளி தமிழர். இவங்க வந்து லேபர் கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினரான தமிழ் மகள் யாருன்னு பார்த்தோம்னா உமா குமரன். இவங்க வந்து இலங்கை வம்சாவளி தமிழர். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலகின் செலவு மிகுந்த நகரங்கள். உலகின் செலவு மிகுந்த நகரங்களின் பட்டியலை மெர்சர் நிதி ஆலோசனை நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்கு. இதில் உலக அளவில் முதல் 10 இடத்தை பிடித்த இது பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டில் வந்து ஹாங்காங், 2வதுல வந்து சிங்கப்பூர், 3வதுல வந்து சூரிச், 4வதுல வந்து ஜெனீவா, 5வதுல வந்து பாசல், 6வது இடத்துல வந்து பெர்ன், 7வது இடத்துல வந்து நியூயார்க், 8வது இடத்துல வந்து லண்டன், 9வது இடத்துல நாசாவ், 10வது இடத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ். உலகின் செலவு மிகுந்த நகரங்களில் முதல் 10 இடத்தை பிடித்த நகரங்கள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஹாங்காங், சிங்கப்பூர், சூரிச், ஜெனீவா, பாசல், பெர்ன், நியூயார்க், லண்டன், நாசாவ், 10th வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ். அடுத்து ஆசிய அளவில் முதல் 3 இடத்தை பிடித்த நகரம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து சாங்காய், 2வது வந்து பெய்ஜிங், 3வது வந்து சியோல். செலவு மிகுந்த நகரங்களில் நம்ம இந்திய அளவில் முதல் 7 இடங்கள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. முதல் இடத்துல வந்து மும்பை, 2வது இடத்துல டெல்லி, 3வது இடத்துல சென்னை, 4வது இடத்துல பெங்களூர், 5வது இடத்துல ஹைதராபாத், 6வது இடத்துல புனே, 7வது இடத்துல கொல்கத்தா. மும்பை வந்து உலக லெவலில் பார்த்தோம்னாக்கா 136வது இடத்துல இருக்குது. செலவு மிகுந்த நகரங்கள் பட்டியலில் மும்பை வந்து உலக அளவில் 136வது இடம், டெல்லி வந்து 165வது இடம், சென்னை 189வது இடம், பெங்களூர் 195வது இடம், ஹைதராபாத் 202வது இடம், புனே 205வது இடம், கொல்கத்தா வந்து 207வது இடம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா ரஷ்ய நாட்டின் உயரிய விருது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு வந்து ரஷ்ய நாட்டின் உயரிய விருதான புனித ஆண்ட்ரூ அப்போஸ்தலருங்கிற விருது வந்து வழங்கி விளாடிமிர் புதின் அவங்க வந்து கௌரவிச்சிருக்காங்க. ரஷ்ய நாட்டின் உயரிய விருதான புனித ஆண்ட்ரூ அப்போஸ்தலருங்கிற விருது வந்து பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டு கௌரவிச்சிருக்காங்க. ரஷ்ய நாட்டின் உயரிய குடிமகன் விருதாக இந்த விருது வந்து பார்க்கப்படுது. ரஷ்ய நாட்டின் உயரிய விருதான புனித ஆண்ட்ரூ அப்போஸ்தலருங்கிற விருது வந்து பிரதமர் மோடிக்கு ரஷ்ய நாட்டில் வந்து கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இந்திய தின அணிவகுப்பு எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில். நம்ம இந்திய சுதந்திர விழா வந்து அங்கே வந்து இந்திய தினமாக கொண்டாடுவாங்க. அமெரிக்காவின் மன்ஹாட்டன் பகுதியில் நடைபெற உள்ள இந்திய அணிவகுப்பில் அயோத்தி ராமர் கோயில் இருக்குல்ல,
அதோட அலங்கார ஊர்தி வந்து சிறப்பம்சமாக இந்த வருஷம் வந்து இடம்பெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவின் சுதந்திர தினத்தை வந்து நினைவு கூறும் வகையில் அங்கே வந்து கொண்டாடப்படுறது தான் வந்து இந்திய தின விழா. இந்த வருஷம் வந்து 42வது இந்திய தின விழா வந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி நியூயார்க்கின் மேடிசன் வீதியில் நடைபெற இருக்குது. அங்கே வந்து அயோத்தி ராமர் கோயிலோட அலங்கார ஊர்தி சிறப்பம்சமாக இந்த வருஷம் இடம்பெற இருக்கிறதா இந்திய அமைப்புகளின் கூட்டமைப்பு வந்து தெரிவிச்சிருக்கு. இந்த இந்திய தின விழாவில் இந்திய நடிகர் பங்கஜ் திரிபாதி இவங்க வந்து கௌரவ விருந்தினராக கலந்துக்க இருக்காங்க. இந்த ஆண்டு அணிவகுப்பில் பார்த்தோம்னா இந்த அயோத்தி ராமர் கோயிலில் வந்து 18 அடி நீளம், 9 அடி அகலம், 8 அடி உயரம் கொண்ட மாதிரி அலங்கார ஊர்தியாக இடம்பெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா அதிபரின் பதவிக்கால குழப்பத்தை நீக்க சட்ட திருத்தம் எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா இலங்கையில் அதிபரின் பதவி காலம் 5 ஆண்டுகள் என அமைச்சரவை இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்கு. அங்கே வந்து குழப்பத்தில் இருந்ததில் அங்கே ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா இலங்கையில் அதிபரின் பதவிக்கால குழப்பத்தை நீக்க சட்ட திருத்தம் எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா இலங்கையில் கொண்டு வந்து 5 ஆண்டுகள் அப்படின்ட்டு அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இலங்கை அதிபரின் பதவிக்காலம் குறித்து ஏற்பட்டுள்ள குழப்பத்தை நீக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர அந்த நாட்டு அமைச்சரவை வந்து ஒப்புதல் வழங்கியிருக்கு. அதிபரின் பதவிக்கால குழப்பத்தை நீக்க சட்ட திருத்தம் எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா இலங்கையில் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள்ன்ட்டு அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சர்ச்சைக்குரிய அகதிகள் சட்டம் ரத்து. பிரிட்டனில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அங்கே சர்ச்சைக்குரிய அகதிகள் சட்டம்னு ஒன்று இருந்துச்சு. அந்த சட்டத்தை வந்து இப்போ ரத்து செஞ்சுருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா பிரிட்டனில். என்னன்னாக்கா அந்த சட்டம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா உரிய ஆவணங்கள் இல்லாமல் வர அகதிகளை, அதாவது பிரிட்டனுக்கு வந்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் வர அகதிகளை வந்து ரூவாண்டாவுக்கு நாடு கடத்துவதற்கான அங்கே வந்து ஒரு மசோதா வந்து இருந்துச்சு. அந்த மசோதா வந்து இப்போ ரத்து செய்யப்படுறதா பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. சர்ச்சைக்குரிய அகதிகள் சட்டம் ரத்து எங்கன்னு பார்த்தோம்னா பிரிட்டன் என்னன்னாக்கா பிரிட்டனுக்கு வந்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் வர அகதிகளை வந்து ரூவாண்டாவுக்கு நாடு கடத்தணுங்கிற ஒரு மசோதா அங்கே இருந்துச்சு. அந்த சட்டம் இருந்துச்சு. அதை வந்து இப்போ அந்த மசோதாவை ரத்து செஞ்சுருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா வாய் விட்டு சிரிப்பதை கட்டாயமாக்கியுள்ள நாடு. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் வாய் விட்டு சிரிக்கணும் அப்படின்னு கட்டாயமாக்கியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா ஜப்பானில் யமகட்டா ப்ரீஃபெக்சருங்கிற மாகாணத்தில். ஜப்பான்லேயும் இந்த யமகட்டாங்கிற மாகாணத்தில் தான் வந்து ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் வாய் விட்டு சிரிக்கணும் அப்படின்ட்டு கட்டாயமாக்கியிருக்காங்க. வாய் விட்டு சிரிப்பதை கட்டாயமாக்கியுள்ள நாடு பார்த்தோம்னாக்கா ஜப்பானின் யமகட்டா ப்ரீஃபெக்சர் மாகாணம். ஜப்பானின் யமகட்டா ப்ரீஃபெக்சர் அரசு மாகாணத்தில் உள்ள மக்கள் நாளொன்றுக்கு ஒரு முறை வாய் விட்டு சிரிக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்கி சட்டம் இயற்றியிருக்கான். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா பட்டுப்புழு, வெட்டுக்கிளி உட்பட 16 வகையான பூச்சி இனங்களை உணவாக பயன்படுத்தி கொள்ள அரசு வந்து அனுமதி வழங்கியிருக்கு. எங்கன்னு பார்த்தோம்னா சிங்கப்பூரில் பட்டுப்புழு, வெட்டுக்கிளி உள்ளிட்ட 16 வகையான பூச்சி இனங்களை உணவாக பயன்படுத்தி கொள்ள அனுமதி அளித்து அந்த நாட்டு அரசு வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. பட்டுப்புழு, வெட்டுக்கிளி உள்ளிட்ட 16 வகையான பூச்சி இனங்களை உணவாக பயன்படுத்தி கொள்ள எங்கே வந்து அனுமதி வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சிங்கப்பூரில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா காளை சண்டைக்கு எதிர்ப்பு. எங்கன்னு பார்த்தோம்னா ஸ்பெயினில் பார்த்தோம்னாக்கா ஆண்டுதோறும் ஜூலை மாதம் நடக்கிறது தான் வந்து இந்த காளை சண்டை. ஃபேமஸாக நடக்கிறது காளை சண்டை. அங்கே பார்த்தோம்னாக்கா அந்த புகழ்பெற்ற காளை சண்டைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து விலங்குகள் நல ஆர்வலர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. காளை சண்டைக்கு எதிர்ப்பு இப்போ எங்கே தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஸ்பெயினில். இங்கே பார்த்தோம்னாக்கா ஆண்டுதோறும் ஜூலை மாதம் அங்கே வந்து இந்த காளை சண்டை நடக்கிறது வழக்கமாக வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தோம்னாக்கா அங்கே வந்து இந்த காளை சண்டைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஒரு வீதிக்கு வந்து நம்ம இந்திய வம்சாவளி மருத்துவரோட பெயரை வந்து வச்சுருக்காங்க. அவங்க மருத்துவர் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் மேத்யூ வீதின்ட்டு அங்கே வந்து பெயர் வச்சுருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில். இந்த ஜார்ஜ் மேத்யூங்கிறவங்க கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் தான் வந்து வசிச்சிருக்காங்க.
ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஒரு வீதிக்கு நம்ம இந்திய வம்சாவளி மருத்துவரோட பெயரை வச்சுருக்காங்க. மருத்துவர் பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் மேத்யூ. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா பிம்ஸ்டெக் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா புதுடெல்லி. பிம்ஸ்டெக் அமைப்போட வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு புதுடெல்லியில் நடந்திருக்கு. பிம்ஸ்டெக்குங்கிறது பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முன்னெடுப்பு அமைப்பு. பிம்ஸ்டெக்குங்கிறது பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முன்னெடுப்பு அமைப்பு. பிம்ஸ்டெக்கில் உள்ள உறுப்பு நாடுகள் பார்த்தோம்னா இந்தியா, இலங்கை, வங்கதேசம், மியான்மர், தாய்லாந்து, நேபாளம், பூடான். பிம்ஸ்டெக்கில் உள்ள உறுப்பு நாடுகள் வந்து இந்தியா, இலங்கை, வங்கதேசம், மியான்மர், தாய்லாந்து, நேபாளம், பூடான். இந்த அமைப்பு உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற மாநாடு தான் இப்போ புதுடெல்லியில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா நேபாளத்தின் பிரதமராக KP சர்மா ஒலி பதவியேற்றிருக்காங்க. இப்போ நேபாள நாட்டின் புதிய பிரதமராக நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி தலைவர் KP சர்மா ஒலி பதவியேற்றிருக்காங்க. நேபாளத்தின் பிரதமர் யாருன்னு பார்த்தோம்னா KP சர்மா ஒலி. நேபாளத்தின் பிரதமர் KP சர்மா ஒலி. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம். அதில் வந்து ஒரு 10 நகரம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம இந்திய நகரம் 2, அந்த 10 இடத்துக்குள்ள நம்ம இந்திய நகரம் 2 வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தோம்னா டெல்லி, மும்பை. நான் பிங்க் கலரில் கொடுத்துருக்கேன். 2வது இடத்துல டெல்லியும் 9வது இடத்துல மும்பையும் வந்திருக்கு. அந்த 10 நகரங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டில் வந்து ஜப்பானின் டோக்கியோ, 2வது இடத்துல வந்து இந்தியாவின் டெல்லி, 3வது இடத்துல வந்து சீனாவின் சாங்காய், 4வது இடத்துல வந்து பங்களாதேஷின் டாக்கா, 5வது இடத்துல வந்து பிரேசிலின் சாவபாலோ, அடுத்து 6வது வந்து எகிப்தின் கெய்ரோ, 7வது வந்து மெக்சிகோ நகரம் மெக்சிகோ, 8வது வந்து சீனாவின் பெய்ஜிங், 9வது இடத்துல வந்து மும்பை, இந்தியாவின் மும்பை, 10வது இடத்துல வந்து ஜப்பானின் ஒசாகா. இன்னொரு தடவை வந்து அந்த நகரத்தோட பெயர் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டில் வந்து டோக்கியோ, 2வது இடத்துல வந்து டெல்லி, 3வது இடத்துல வந்து ஷாங்காய், 4வது இடத்துல வந்து டாக்கா, 5வது இடத்துல வந்து சாவோ பாலோ, 6வது இடத்துல வந்து கெய்ரோ, 7வது இடத்துல வந்து மெக்சிகோ நகரம் மெக்சிகோ, 8வது இடத்துல வந்து பெய்ஜிங், 9வது இடத்துல வந்து மும்பை, 10வது இடத்துல வந்து ஒசாகா. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரத்தில் நம்ம இந்தியாவில் வந்து 2 இடம் பெற்றிருக்கு. ரெண்டு பிளேஸ் இடம் பெற்றிருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா இந்தியாவின் டெல்லி வந்து 2வது இடத்துலையும், மும்பை வந்து 9வது இடத்துலையும் இடம் பெற்றிருக்கு. நாகப்பாம்பு விஷமுறிவு. நாகப்பாம்பு விஷமுறிவுக்கு வந்து இரத்த உறைதல் தடுப்பு மருந்தே வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு சிட்னி பல்கலைக்கழகம் மற்றும் டிராபிக்கல் மருத்துவர் லிவர்பூல் பள்ளியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க நடத்தின ஆய்வில் பார்த்தோம்னா சாதாரண இரத்த உறைதல் மருந்தான ஹெபரின்கிற மருந்தையே வந்து நாகப்பாம்பு விஷமுறிவுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகப்பாம்பு விஷமுறிவுக்கு வந்து சாதாரண இரத்த உறைதல் மருந்தான ஹெபரின்கிற மருந்தையே வந்து தடுப்பு மருந்தையே வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு சிட்னி பல்கலைக்கழகம் மற்றும் டிராபிக்கல் மருத்துவர் லிவர்பூல் பள்ளியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் சேர்ந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வோண்டருங்கிறவங்க இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஐரோப்பிய ஆணையத் தலைவராக உர்சுலா வோண்டருங்கிறவங்க இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஐரோப்பிய யூனியனின் நிர்வாக பிரிவான ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவராக உர்சுலா வோண்டோருங்கிறவங்க இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஓய்வு பெறக்கூடிய வயது வரம்பை வந்து சீனாவில் வந்து இப்போ உயர்த்தியிருக்காங்க. சீனாவில் பார்த்தோம்னா வயதானவர்களின் எண்ணிக்கை வந்து இப்போ அதிகரித்து கொண்டு வருது. அதனால் பணியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான வயது வரம்பை வந்து இப்போ உயர்த்துறதுக்கு அந்த நாட்டு அரசு வந்து முடிவு செஞ்சுருக்கு. வயது வரம்பை உயர்த்தியிருக்கிற நாடு எதுன்னு பார்த்தோம்னா சீனா.
இப்போ வந்து ஓய்வு பெறுவதற்கான வயது வரம்பு அங்கே எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஆண்களுக்கு வந்து 60 வயதுனும் பெண்களுக்கு வந்து 55 வயதுனும் இருக்குது. இப்போ வந்து எவ்வளவா உயர்த்தப்பட இருக்காங்கன்னு பார்த்தோம்னா 65 வயதாக உயர்த்த இருக்கிறாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஓய்வு பெறுவதற்கான வயது வரம்பை உயர்த்திய நாடு எதுன்னு பார்த்தோம்னா சீனா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா நேபாள விமான விபத்து. நேபாளம் தலைநகர் காத்மண்டுல இருக்கிற திரிபவன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பொக்காராவுக்கு வந்து சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் வந்து புறப்பட்ட போது இந்த விமானம் வந்து விபத்தில் சிக்கியிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியலில் வந்து சிங்கப்பூர் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. இதில் வந்து நம்ம இந்தியா வந்து 82வது இடத்தை பிடிச்சிருக்கு. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியலில் சிங்கப்பூர் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. இந்த பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 82வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா குவாட் நாடுகளின் உச்சி மாநாடு. குவாட் நாடுகளின் உச்சி மாநாடு வந்து இந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற இருக்குது. இந்த உச்சி மாநாட்டில் வந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கலந்துக்க இருக்கிறதா வெள்ளை மாளிகை வந்து அறிவிச்சிருக்கு. குவாட் அமைப்பு எதனால் ஏற்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்துக்கு பதிலடியாக இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய 4 நாடுகள் இணைந்து இந்த குவாட் அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கூட்டமைப்போட உச்சி மாநாடு வந்து இப்போ வந்து இந்தியாவில் நடக்க இருக்குது. கடந்த ஆண்டு பார்த்தோம்னாக்கா ஜப்பானில் இருக்கிற ஹிரோஷிமா நகரில் நடந்திருக்கு. குவாட் அமைப்பின் உச்சி மாநாடு வந்து இந்த வருஷம் பார்த்தோம்னாக்கா இந்தியாவில் நடக்க இருக்குது. இதில் வந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவங்க வந்து பங்கேற்க இருக்கிறத வெள்ளை மாளிகை வந்து அறிவிச்சிருக்கு. கடந்த ஆண்டு வந்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஜப்பானில் இருக்கிற ஹிரோஷிமா நகரில் நடந்திருக்கு. இந்த குவாட் அமைப்பில் இருக்கிற 4 நாடுகள் என்னென்னு பார்த்தோம்னா இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பழமையான பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்குவதற்கான கலாச்சார சொத்து ஒப்பந்தம் எந்த 2 நாடுகளுக்கு இடையேன்னு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் அமெரிக்கா. பழமையான பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க கலாச்சார சொத்து ஒப்பந்தம் எந்த 2 நாடுகளுக்கு இடையே கையொப்பமாயிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா இந்தியா மற்றும் அமெரிக்கா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா நடிகர் ஷாருக் கான் உருவம் பொறித்த நாணயம் வந்து பாரிஸில் வந்து வெளியிட்டிருக்காங்க. நடிகர் ஷாருக் கானின் உருவம் பதித்த நாணயத்தை பாரிஸில் இருக்கும் க்ரவின் மியூசியம் வந்து வெளியிட்டிருக்கிறது. இந்திய சினிமாவில் இந்த பெருமையை பெறும் முதல் நடிகருங்கிற கௌரவத்தை இவங்க வந்து பெற்றிருக்காங்க. நடிகர் ஷாருக் கானின் உருவம் பொறித்த நாணயம் எங்கே வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பாரிஸில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உடனடி திட்டங்கள் எண்ம தீர்வுகள் குறித்த 10 புரிந்துணர்வு ஒப்பந்தம் எந்த 2 நாடுகளுக்கு இடையேன்னு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் லாவோஸ் இடையே வந்து கையொப்பமாயிருக்கு. உடனடி திட்டங்கள் எண்ம தீர்வுகள் குறித்த 10 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்தியா மற்றும் லாவோஸ் இடையே கையெழுத்தாயிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா வங்கதேச கலவரம். இப்போ பார்த்தோம்னா வங்கதேசத்தில் வந்து கலவரம் நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து அங்கே உள்ள நம்ம இந்திய மாணவர்கள்லாம் நம்ம இந்தியாவை நோக்கி இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. வங்கதேசத்தில் வந்து ஏன் இப்போ கலவரம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1971ஆம் ஆண்டு பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கு எதிராக மாபெரும் போர் நடந்துச்சு. இந்த போரில் வந்து பார்த்தோம்னாக்கா ஏராளமானோர் வந்து உயிரிழந்திருக்காங்க, உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா போரில் வெற்றி பெற்று அப்போ தான் வந்து வங்கதேசம் வந்து தனி நாடாக உருவாகியிருக்கு. பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களோட வாரிசுகளுக்கு வந்து வங்கதேச அரசு பார்த்தோம்னா பணிகளில் வந்து 30% இடஒதுக்கீடு அப்போ அளிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்கு. 30% இடஒதுக்கீடு வந்து அந்த உயிர் தியாகம் செய்த வாரிசுகளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து 2018 பார்த்தோம்னாக்கா மாணவர்கள் வந்து மாபெரும் போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. போராட்டத்தை நடத்தினதுனால இந்த இடஒதுக்கீடு முறை வந்து நிறுத்தி வச்சுருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா எலெக்ஷன் நடந்திருக்காங்க. வங்கதேசத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஜனவரி மாதம் நடந்திருக்கு. அப்போ பார்த்தோம்னாக்கா மறுபடியும் ஷேக் ஹசீனா அவங்க வந்து 8வது முறையாக பொறுப்பேற்றிருக்காங்க. பொறுப்பேற்றதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா 30% இடஒதுக்கீடு இருக்குல்ல, அதை வந்து நிறுத்தினதை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்ட்டு முடிவு செஞ்சுருக்காங்க. முடிவு செஞ்சதுனால மறுபடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மாணவர்கள்லாம் வந்து மறுபடியும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மறுபடியும் போராட்டத்தில் ஈடுபட்டு அது பெரிய வன்முறையாக மாறி இருக்கு.
இது நாளடைவில் பார்த்தோம்னா போர்க்களம் போல் மாறியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னாக்கா அந்த 30% இடஒதுக்கீடை எடுத்துகிட்டு 7% குறைச்சிருந்துருக்காங்க. 7%னாக்கா 7% ஃபுல்லும் அவங்களுக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. 5%. அந்த சுதந்திர போராட்டத்தில் உயிர் தியாகம் கொடுத்த தியாகிகளின் வாரிசுகளுக்கு பார்த்தோம்னா 5%, ப்ளஸ் அந்த 2% இருக்குல்ல, அது வந்து சிறுபான்மையினர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்குலாம் வந்து அந்த 2% இடஒதுக்கீடு. மிச்சம் இருக்கிற 93% ஃபுல்லாகவே பார்த்தோம்னா தகுதியின் அடிப்படையில் தான் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிச்சு. தீர்ப்பளிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா மாணவர்கள் வந்து போராட்டத்தை கைவிட்டதாக சொன்னாங்க. ஆனால் பார்த்தோம்னாக்கா மறுபடியும் வந்து போராட்டத்தை வந்து ஏற்படுத்திட்டாங்க. இது வரைக்கும் தான் வந்து பார்த்தோம்னா ஜூலை மாதம் கரண்ட் அஃபேரில் வரும். ஆகஸ்ட்டில் பார்த்தோம்னாக்கா மறுபடியும் வந்து மாணவர்கள்லாம் வந்து போராட்டத்தை நடத்துனாங்க. ஏன்னு பார்த்தோம்னாக்கா அவங்க அப்போதைக்கு வந்து பிரதமர் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் வந்து இது பண்ணியிருந்திருக்காங்க. வன்முறையின் போது அவங்கள அடக்கிறதுக்காக பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த வங்கதேச அரசு. அதனால் மறுபடியும் கோபம் கொண்டு மாணவர்கள்லாம் வந்து மறுபடியும் போராட்டத்தில் இறங்கி கலவரமாக மாறி அவங்க பிரதமர் ஷேக் ஹசீனா வந்து பதவி நீக்கம் செய்ய சொன்னாங்க. பதவி விலகுமாறு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க பதவி விலகி வங்கதேசத்தை விட்டு வெளியேறியிருப்பாங்க. அதான் வந்து ஆகஸ்ட் மாதத்தை கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஜூலை மாதம் வரைக்கும் தான். அந்த உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கி மாணவர்களை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. ஜூலை மாதம் இது வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. ஜூலை மாதத்தில் வங்கதேசத்தில் வந்து எதனால் கலவரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வங்கதேசம் வந்து பாகிஸ்தானில் போர் புரிஞ்சு தனி நாடாக மாறினப்போ உயிர் தியாகம் செய்த அந்த தியாகிகளோட வாரிசுகளுக்கு வந்து 30% இடஒதுக்கீடு வழங்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அது வந்து 2016 2018 பார்த்தோம்னாக்கா அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் போராட்டம் பண்ணதுனால அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. மறுபடி பார்த்தோம்னாக்கா ஜனவரி மாதம் பார்த்தோம்னாக்கா அங்கே வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் நடந்திருக்கு. அதில் மறுபடியும் ஷேக் ஹசீனா வந்து பிரதமராக 8வது முறையாக பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்க பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்கா அவங்க நிறுத்தி வச்சுருந்த அந்த இடஒதுக்கீடு முறையை வந்து மறுபடியும் கொண்டு வரத்துக்கு முடிவு செஞ்சதுக்கப்புறம் மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதுதான் வந்து வங்கதேச கலவரத்துக்கான முக்கியமான காரணம்.